இதுவரை யாரும் செய்யாத ஒரு அருமையான ரெசிபி, செம்ம டேஸ்டியா சூப்பரா உள்ளது. சாதத்திலையும் சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். செம்மையா இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடலாம். ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு அப்படி ஒரு ரெசிபியை தான் செய்ய போறோம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் விட்டுக்கணும். நல்லெண்ணெய் தான் இதுக்கு ஏத்த ஆயில். இது நான் ஒரு குழிக்கரண்டி அளவு ஒரு எண்ணெய் சட்டியில ஊத்திக்கிட்டேன். இப்போ இதுல 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதும் இது கூட 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இதுல நான் 2 பெரிய வெங்காயத்தை நைஸா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது அப்படியே இந்த கடுகு எல்லாம் பொரிஞ்சதும் இது கூட போட்டுக்கலாம். கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் சுத்தமா அள்ளி அதுல போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ இது நல்லா வதங்கினதும் இது கூட 2 இனுக்கு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இதையெல்லாம் கீரி அப்படி போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததா இதுல ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி வச்சிருக்கேன். இதை அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது என்ன ஏதோ ஒரு பொரியல் மாதிரி இருக்கு, கேரட் பொரியலா அப்படின்ட்டு நினைக்காதீங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கும், டேஸ்டியா சூப்பரா இருக்கும். சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அதிகம் சாப்பிடாதவங்களையும் அதிகமா சாப்பிட வைக்கும். இது கூட நான் வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாமே எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கினதும் இது கூட 2 தக்காளி, பெரிய தக்காளியா கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதும் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த வாசம் போறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சால்ட் இவ்வளவும் போட்டு நல்லா இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் ஃபர்ஸ்ட் நாம 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரியே கம்ப்ளீட்டாக எதுவும் மாறாமல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட்டு, சுவை யாராலையுமே மறக்க முடியாது. திரும்பவும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றிட்டு திரும்பவும் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்க, அந்த வதக்கல்லையே நம்மளுக்கு அந்த மசாலா, அந்த ஆயில் எல்லாமே நல்லா வெந்து அது திரிஞ்சு வர்றது மாதிரியே தெரியுது. பாருங்க, விடாம கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய கத்திரிக்காய், 2 கத்திரிக்காய் குட்டி குட்டியா கட் பண்ணி கழுவிட்டு எடுத்திருக்கேன். இதை போட்டு இதையும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததா இதுல நாம தண்ணி ஊத்திக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு இதை திரும்ப கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. இது நல்லா வதக்கி விட்ட பிறகு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு மசிச்சு எடுத்தேன். இதையும் இதில் போட்டிருக்கேன். இதையும் போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கத்திரிக்காய் இன்னும் கொஞ்ச நேரம் வேகிறது மாதிரி இருக்கிறதுனால நாம தண்ணியும் ஊற்றிக்கணும். இப்போ இதில் நான் ஒரு 200 ml தண்ணி ஊற்றிருக்கேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் அதை வேக வைக்கலாம்.
அடிக்கடி திறந்து பார்த்தோம் நம்ம வந்து கிண்டி விட்டுக்கணும். ஏன்னா இதில் சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ்கள் நிறையா அப்படிங்கிறதுனால அடி பிடிச்சும் போகலாம். அதனால நம்ம அடிக்கடி திறந்து பார்த்து அதை கிண்டி விட்டுக்கலாம். அந்த தண்ணி எல்லாம் கிட்டத்தட்ட வத்த ஆரம்பிச்சிடுச்சு. அதை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கிரேவி மாதிரி வந்துச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுல்ல எடுத்து வச்சுட்டு மல்லித்தலையை தூவிக்கலாம். மல்லித்தலையை தூவிட்டு இப்போ நாம சுட சுட சாதத்துல இதை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்க சாப்பிட்டு பாருங்க, உங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு வாசமும் டேஸ்டியும் செம்மையா இருக்கும். உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு கூட கேட்பாங்க. நல்லா எல்லாமே ரொம்ப ஹீட்டா இருக்கிறதுனால என்னால பிசைஞ்சு கூட அதை எடுக்க முடியல, அவ்வளோ ஒரு ஹீட்டா இருக்கு. நாம டேஸ்ட் பார்க்கலாமா? சூப்பரா இருக்கும். பயப்படாம நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், உங்க வீட்டுல உள்ள எல்லாருக்குமே பிடிக்கும். செமையா சூப்பரா டேஸ்டியா இருக்கும். எல்லாமே கண்களுக்கு எலும்புகளுக்கு ஹீமோகுளோபினை எல்லாம் பெருக செய்யும். ஃபோன் வந்து நல்லா அழுத்தமா இருக்கும், ஸ்கின் பளபளப்பா இருக்கும், இரத்த சோகை நீங்கும், ஆரோக்கியமா இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலை தினமும் பார்க்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ.